ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் நண்டு கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1.5 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ நண்டுக்கான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 10 வெள்ளைப்பூடு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டா வதங்கி வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம வெட்டி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருச்சு. பச்சை வாசலாம் போயிருச்சு. தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க 2 தக்காளியை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் ஆயிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு முழுசா சேர்க்காம உடைச்சு சேர்த்தீங்கன்னா குழம்போட ஃபிளேவர் நல்லா நண்டுல இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வீடியோக்காக ஒரு 4 நண்டு மட்டும் முழுசா சேர்த்திருக்கேன். இப்ப மெதுவா லைட்டா அமுத்தி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. நண்டு சீக்கிரமா வந்துடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. கூட தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி லைட்டா அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புல தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. நண்டுலாம் சூப்பரா வெந்து குழம்பு அருமையா ரெடி ஆயிருச்சு. பாருங்க, குழம்போட கன்சிஸ்டன்சி டெம்டிங்கா இருக்குல்ல. டேஸ்டும் அதே மாதிரி சூப்பரா இருக்கும். இந்த வில்லேஜ் ஸ்டைல் நண்டு குழம்ப கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். பாய்.